அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஒரு புரிதலுக்குண்டான வீடியோ தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், சரியா? இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்களா? ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு வேலை பார்க்கிங்க. அந்த வேலை பார்க்கும்போது உங்கள்கிட்ட அந்த வேலையை ஒப்படைக்கும்போது அந்த வேலை வந்து வேற ஆள் பாதியிலே முடிச்சுட்டு இடையில இருக்கும் விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த வேலையை வந்து நம்மளை பார்க்க சொல்லுவாங்க. அந்த வேலையை வந்து என்றைக்குமே செஞ்சு கொடுக்காதீங்க. எதுக்குன்னா, இந்த வேலையை பாதியில் முடித்தவங்க தான் அந்த வேலையை செய்யணும். இது எதனால் முடிச்சுட்டு போனாங்க அப்படின்னு நீங்கள் வந்து வேலை கொடுத்தவங்ககிட்ட கேட்டால் முன்னுக்கு பின்னா பதில் சொல்லுவாங்க. கரெக்டாக வந்து சொல்ல மாட்டாங்க. ஒரு வேளை சம்பளம் காணாமல் அந்த வேலையை பாதியில் போட்டிருக்கலாம். ஒன்று வீட்டுக்காரங்க ஜாமான் வாங்கி தராமல் அந்த பொருளை பாதியில் போட்டிருக்கலாம். ஒரு ஆள் முடிச்சுட்டு போன வேலையை நம்மளை முடிக்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேட்டை வந்து ஏற்றிடுங்க. அந்த வேலையை மட்டும் என்றைக்கும் செஞ்சு கொடுக்காதீங்க. அது வந்து அப்படி நம்மளை முடிக்க சொன்னாங்கன்னா பழைய வேலையை யார் பார்த்தா என்ன ஏதுங்கிறத விசாரிச்சுட்டு பக்கத்தில் விசாரிங்க. உங்களுக்கு செய்ய விருப்பம் இருந்தால் மட்டுமே செய்யுங்க. மேக்ஸிமம் வந்து வேறு ஆள் பார்த்த வேலையை நீங்கள் செய்யாதீங்க. இதை எதுக்கு சொல்கிறோம்னா, நீங்கள் செய்யும்போது அந்த வேலையை நீங்கள் செய்யும்போது நம்ம வேலை சுத்தமாக இருக்கும், அவங்க வேலை சுத்தம் இல்லாமல் இருக்கும். சில வேலைகள் சுத்தம் இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த வேலையை வேண்டான்னு இருப்பாங்க. நம்ம செய்ய சொல்லும்போது அதுக்கு எதுக்கும் சேஞ்சாக இருக்கும். அதனால் பாதியில் போட்ட வேலையை மட்டும் என்றைக்குமே யாருக்குமே செஞ்சு கொடுக்காதீங்க. முழு வேலையாக எடுத்து செய்யுங்க யாருக்குனாலுமே. அதுதான் நல்ல பழக்கம். இப்போது என் எழுத்து வேலை இருக்குன்னு வைங்களேன், பழைய எழுத்து மேலேயே என்னை எழுத சொல்லுவாங்க. நான் வந்து என்றைக்கும் எழுதி கொடுக்க மாட்டேன். எதனாலனா பெயிண்ட் அடித்து மறைச்சிருவேன். நான் அந்த பழைய எழுத்து மேலேயே எழுதி கொடுங்க அப்படிம்பாங்க. ஒரு நாளும் நான் அப்படி எழுதி கொடுக்க மாட்டேன். பழைய எழுத்தை ஃபுல்லாக பெயிண்டிங் வச்சு மறைச்சிட்டு நான் புதுசாக தான் மார்க் பண்ணி எழுதுவேன். இதுதான் என்னுடைய பழக்கம். இதை எப்போதுமே கண்டினியூ பண்ணுங்கள், என்ன வேலைனாலும். சரியா? நன்றி.